நண்பர்களே, இப்போ நாம நிற்கிறது தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய வண்டிகளுங்க. இதுக்கு ஒட்டுனாப்பில் நம்ம நிற்கிற தெரு பேர் வந்து ஹவுசிங் போர்டு. இந்த ஹவுசிங் போர்டோட எண்டில் துளசி நகரில் ஒரு 5.5 சென்ட் வீட்டு மனை வடக்கு பார்த்து இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கமர்ஷியல் லேஅவுட் ஹவுசிங் போர்டு. ஃபுல்லாக தான் பேங்க்ஸு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லா வசதிகளுமே உள்ளதாக இருக்குது. இதுக்கு ஒட்டுனாப்பில் ஒரு வீட்டு மனை இருக்குது. வாங்க, வீட்டு மனை கொண்டு காமிச்சிட்றேன். ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், மங்கம்மாச்சாலை கிட்ட வந்துருங்க. இங்கேருந்து போகும்போது இடத்த பார்த்துருவோம். பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற ஹவுசிங் போர்டு லேஅவுட் தெருவில் போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கடைகள், ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியலாக மாறி நிற்குது. ஃபுல்லாக கடைகள் இருக்குது. இதுக்கு அடுத்து பேங்க் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் இருக்குது, ஐடி ஆஃபீஸில் அங்கே ரெண்டலுக்கு இருக்காங்க. இது பாருங்க, ஒரு பேங்க்கு, இன்டர்பிளான்ட் பேங்க்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கமர்ஷியலாக மாறி இருக்குதுங்க. ஹவுசிங் போர்டு பஸ் ஸ்டாண்டை விட்டு அடுத்த தெரு தென்காசி. இது தென்காசி சில பேருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். குற்றாலம் இருக்கு இல்லையா, குற்றாலத்துலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தென்காசி இருக்குது. இந்த தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த தெருவில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஹவுசிங் போர்டு லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இல்லை ஒரு கமர்ஷியல் லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டு ஹாஸ்பிட்டல் பிறகு எல்லாமே ஹாஸ்பிட்டல் அது மாதிரி, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான். இந்த மாதிரி இருக்கிற இந்த லேஅவுட் ஏரியாவில் இந்த கமர்ஷியல் ரோடு முடிஞ்ச உடனே ஒரு வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குது. இன்னைக்கு போடக்கூடிய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபியூச்சரில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வாங்க, உங்க இடத்த கொண்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒரே ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா இந்த தெருவோட கடைசியில் வெல்கம் நகர்னு இருக்கும். வெல்கம் நகருக்கு போகாமல் ரைட்டு கட் பண்ணிங்கனாக்கா அதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வீட்டு மனை வந்துடுங்க. நம்ம பார்க்க போகிற பிளாட்டுக்கு பக்கத்தில் கூடிய வீடுகள்லாம் பாருங்கள், இதில் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குங்க. இதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு. இந்த மாதிரி நல்லா கமர்ஷியல் டெவலப் ஆகிருக்குது இந்த ஏரியா. ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் இருக்குது. இந்த தெருவில் தான் நம்ம சொல்லக்கூடிய வீட்டு மனை இருக்குது. துளசி நகர் இருக்குல்ல, தெருவில் தான் சொல்லக்கூடிய வீட்டு மனை இருக்குது. ஃபுல்லாக ரெண்டல் பில்டிங். இதில் நம்ம நிற்கிறதுக்கு ரைட் சைடு வடக்கு பார்த்த பிளாட்டு. இந்த கார் நிற்கிறது தான் பிளாட். ஒயிட் கலர் கார் நிற்க பாருங்கள், அதுதான் பிளாட்டு. அவங்க இடத்த பார்த்துருவோம். நாம் சொல்கிற பிளாட்டு இருக்குது பாருங்கள், அருமையான பிளாட்டு. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இதில் சைஸ் மற்ற விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. வடக்கு பார்த்த பிளாட்டு, நல்லா பெரிய வீடாக கட்டிக்கலாம். நல்ல கார் பார்க்கிங் விட்டு அழகாக கட்டலாம். இல்லை ரெண்டலுக்கு ஏதாவது ஹவுஸ் கட்டி விட போகிறீங்க, மேன்ஷன் கட்டி விட போகிறீங்களா, அது ஏற்ற இடம். இந்த பக்கம் மங்கம்மாச்சாலை வந்துடும். இந்த போல் நிற்கிறது மங்கம்மாச்சாலை ரோட்டில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நேராக பண்ணி ரயில்வே ஸ்டேஷனு. ரொம்ப ரொம்ப மெயினான லொக்கேஷன். சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் பார்க்கலாம்.